பேசுகிறேன். இந்த டீம் வந்து இங்கே ஒரு என்ன இது ஸ்பெல் இதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க பப்ளிக்கோட கொஞ்சம் என்கரேஜ் பண்ண நம்ம 7G படத்தை பற்றி அவங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது இதில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது அவரு பண்ண படத்தில் மிரட்டுறோம் இல்லையா, அந்த மிரட்டல் வந்து வெற்றியாக மாறி இருக்குன்னு சொன்னார். சரி, ஓகே. சரி, எப்பவுமே வந்து சோனி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க கேட்ட ஒரு கஷ்மீர்ல இருந்தே அவங்க வந்து அவங்க ப்ரொமோஷன் எதுலையுமே காணும். ஏன், என்ன காரணம்? இல்ல, அவங்க அதான் சொன்ன பிரதர் மேரேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. 2 வாரமாவா சார்? இல்ல, 1 மாசமாவே சொல்றாங்க அவங்க. அதை தாண்டி மீடியாவில் போய் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நேற்று மக்கள் ஃப்ரைடே ஒர்க்கிங் டேலே பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சப்போர்ட் எங்களுக்கு அவங்க அங்கேருந்து மெசேஜ் போட்டாங்க. இந்த சப்போர்ட் எங்களுக்கு பெருசா இருக்கு. தேங்க்யூ. பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது எது சார் திருத்திக்கிற மாதிரி? இல்ல திருத்திக்கிற மாதிரி இருக்குதுன்னா சொன்னா நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க போறோம். அதை தாண்டி எல்லாருமே 100% எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணி படத்துல எடுத்துட முடியாது. ஆனா சில பேர் பர்பஸா பேசி அது ஒரு 1/2 மணி நேரம் பேசி அந்த படத்தை தாண்டி படத்துல இருக்கவங்களை பத்தி பர்சனலா பேசணும். நம்ம பெருசா எடுத்து அவங்கள பாவமா தான் பார்க்கணும். ஏன்னா இதை வச்சு அவங்க பிரபலமாகணும்னு நினைக்கிறாங்களா என்ன, அவங்க நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. ரீசெண்டான மிஸ்டேக்ஸ், ஆடியன்ஸ் ஃபீட்பேக்ஸ், ஏன்னா எல்லா படத்தையும் நம்ம வந்து லேர்னிங் தான். ஒரு படத்தை நம்ம அடுத்தது கட்டுது. ஏன்னா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் மிஸ்டேக் சொல்லதான் செய்வாங்க. அது நம்ம வந்து திருத்திக்க அடுத்த படத்தை மாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். படம் ஸ்டார்ட் பண்ண உடனே படம் ஸ்டார்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சில பேர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறது கூட இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து கூடவே வந்து படம் முடிச்ச பிறகு டிராவல் பண்றாங்க. இல்லை, இவங்க அதான் சொல்றேன், இந்த படத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, நம்ம பழக்கத்துக்காக சேர்ந்த கூட்டம். இவங்க எப்பயுமே நம்ம டிராவலில் இருப்பாங்க, அடுத்த படத்தில் இருப்பாங்க. நம்ம படம் பண்றது மேலே இவங்க எல்லாமே நம்ம டச்ல இருக்காங்க. இல்ல, படத்துக்காக இல்ல, இதுக்கு மேலே இந்த பழக்கத்துக்காக கூட்டம் சொன்னேன் இல்லையா, அதுதான். வணக்கண்ணே, நீங்க எங்க கேட்கலன்னு நினைச்சேன். இடுப்புல என்ன சீன் சார்? ஆமா ஆமா இல்ல சார், நம்ம இல்ல அதாம இப்ப ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஹாரர் படம் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது ஒரு பயமா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட்ல டோட்டலா மைண்ட் செட்டே மாறிச்சு. ஹாரர் படமா என்ன, காமெடி ஒண்ணுமே இல்லை, எதிர்பார்த்த காமெடியே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. மேபி இந்த மாதிரி படங்கள் மூலமா இன்னும் கொஞ்சம் ஹாரருக்கு மறுபடியும் ஹாரர் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. இது படம் முடியும் போது அது சொல்றீங்க? ஆமா ஆமா போவார். ஆமா 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 இல்ல, அது காமெடி இல்ல, அவருடைய வைத்தியர் தான் அது. ஏன்னா அவர் தெரிஞ்சு விட அவர் எதுவும் பண்ண முடியல. இல்ல, இந்த படத்துல என்ன நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன்னா, ஆடியன்ஸ் எல்லா சீன்ஸும் காமெடி எதிர்பார்க்கறாங்க. கொஞ்சம் சீன்ஸ்ல யதார்த்தமா இருக்கும், ஆனா அதுல ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, அது அவங்க காமெடியா எடுத்துக்கிறாங்க. ஆமா, இல்ல இப்போ ஒரு சீனு இப்ப நம்ம டீம்ல கூட கேட்டாங்க, அந்த மொட்டை மாடியில திடீர்னு தூங்குற சொன்னா அந்த இது எல்லாம் சிரிக்கிறாங்களே, அந்த இடத்துல சிரிச்சு தான் ஆகணும். நம்ம தூங்கிட்டே அந்த மாடியில திடீர்னு தூங்கி மாடியில போட்டாங்கன்னா அங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொள்ளலாம் வரல, அவங்களுக்கு பயம் பிடிச்சி வெளியே அனுப்பதான் வராங்க. அங்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணி ஹியூமர் அங்கே வச்சிருந்தோம். லைட்டா அங்கங்க ஒரு டைலாக்ல வச்சிருக்கோம், தனியா காமெடி ட்ராக்கா வச்சுட்டு அப்படி பண்ணாம. ஏன்னா நம்ம டைரக்டர் அப்படித்தான், அவர் சீரியஸா பேசினாலும் ஒரு காமெடி சார் வந்துடும். மியூசிக் டைரக்டர் நீங்க எப்படி வில்லனா பாத்தீங்க? ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், ஒரு டேரக்டர் பண்ற ஆளு, அவர் எப்படி வில்லனா பாத்தீங்க? இல்ல, எங்க வைஃப் பேசினாங்க இருக்குல்ல. இல்ல, இவர் அவங்க வைஃப் பத்தி நிறைய பேசுவாரு. பேசும்போது அவர் முகத்துல ஒரு அந்த குழந்தை முகம் வந்து ஒரு இல்ல சும்மா சொன்னேன். யார் எனக்கா? ஃபர்ஸ்ட் மூவி இது. ஆமா ஆமா ஃபுல் ரோல். இல்ல, அதுல சாங் ஒண்ணு பண்ணாங்க, தெலுங்குல பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த டான்ஸ் நல்லா பாத்தீங்களா? நல்லா வந்திருக்கு, பீப்பிள்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுவும் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. நீங்க ஏதாவது தியேட்டர்ல சொன்னாங்களா? தியேட்டர் விசிட் பண்ணீங்களா? யங் ஜெனரேஷன்ஸ் லைக் யுவர் மூமெண்ட்ஸ் சாங் தியேட்டர் விசிட் விபின் கூட ஆடல இருக்கலாமோ அப்படி தோணுச்சு. Why you didn't dance with him? Oh, ask director, no. இல்ல, படத்துல விபின் சார் கூட ஆடல. அந்த படத்துல விபின் சார் ஆடலன்னு தான் சொன்னேன். படத்துல மட்டும் தான் ஆடல. இல்ல அப்படிலாம் சொல்ல, படத்துல ஆடலன்னு தான் சொன்னேன். இப்படி பேசிட்டு அடுத்த படம் என்ன வச்சு ஹாரரா பண்ணுவாங்க, என் வைஃப் டைரக்ட் பண்ணுவாங்க. அது இப்ப சோனியா வரல, ஓகே. ஆனா படத்துல ஹீரோ கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா?
இல்ல சார் அவர் ஹீரோவே இல்ல சார், அவர் ஹஸ்பண்ட் கேரக்டர். நம்ம ஹீரோவா காட்டவே இல்லையா? ஹீரோ தான் நீங்க ஃபுல்லா நீங்க டிராவல் பண்ற மாதிரி காட்டுவீங்க. இல்ல நீங்க எங்களுக்கு தெரியும். ஆமா அதுதான் சொல்றேன். இல்ல படத்துல அவர் ஹீரோ இல்லையா இந்த கதை இப்போ? இல்ல அதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா இப்போ நம்ம கொஞ்சம் லீட் ரோல் பண்ற கேரக்டர் நம்ம போயிருந்தா கூட அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என் வீட்டுல பேய் இருக்குன்னா நான் தானே இறங்கி இப்போ இது பண்ணணும், அது எப்படி என் ஒய்ஃபை பண்ண வைப்பேன், என் ஒய்ஃபுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி காட்டுங்க, நான் தான் வந்து வில்லன் கிட்ட ஃபைட் பண்ணி எனக்கு சித்தார்த் சாரோட ஃபைட் வைங்க அப்படின்னு கதை வேற எங்கேயோ போயிடும். ஓகே சார், இவ்வளவு சொல்றீங்க. போட்டு கீழே வராங்கன்னு ஒரு scene வச்சுக்கோங்க. ஆமா இவங்களே நல்லா சரியா தான் இருக்கிறாங்க. ஆமா ஆனா அவரும் மறக்க மாட்டேங்கிற வராங்க. அது எப்படின்னா சார், இப்போ எப்பவுமே ரொம்ப வீரமா பேசுவாங்கல்ல, அவங்க திடீர்னு ரத்தத்தை பார்த்தா மயக்க சிக்க வந்துருவாங்க, பாத்திருக்கீங்கல்ல? இவரை வில்லன் ஆக்கியிருக்கிறீங்க. ஆமா அவரை ஹீரோவா இருந்தது அவரை காப்பாத்திக்கிறீங்க. இல்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டவுட் இருக்கும்ல, இவர் எதனா பண்ணிருப்பாரோ. இப்ப நீங்க அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துடுறேன். ஹீரோ வரவேலன்னு சொன்னீங்க இல்லையா, படத்துல பாத்தீங்கன்னா வருவாரு ஊருக்கு போயிடுவாரு, மறுபடியும் வருவாரு ஊருக்கு போயிடுவாரு, ஷூட் முடிச்சுட்டு ஊருக்கு போனாரு, அதுக்கப்புறம் வரல. கூட நடிச்சவங்க ஆசைப்பட்டவங்களே எல்லா ப்ரமோஷனுக்கும் வராங்க. ஆமா அவர் ஹீரோவா நடிச்ச மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருக்கீங்க, ஆனா அவர் எதுவுமே வரலையே. அதை கேட்க இல்ல சார் அதான் சொன்னேன் இல்லையா, இங்க அந்த அந்த படத்துல ஹீரோ நான் தான் சார். ஆமா ஓகேயா? கலந்த ஹீரோ. ஆமா. ரோஷன்ல கூட அவருடைய image இல்ல. அவருக்கு இமேஜ் இல்ல, நீங்க இப்ப எப்படி சொல்றீங்க, போஸ்டல் இமேஜ் இல்ல நீங்களா? இல்ல முதல் போஸ்டர்ல இருந்தது சார், இமேஜை காப்பாத்தி வந்து அவங்க கையில இருக்கு. படம் முச்சமா போனோமான்ற காலுக்கு நம்ம பர்பஸா போயிட்டு போஸ்டர்ல போட்டோ போட்டு ஆமா சப்போர்ட் பண்ணல, அதனால நாங்க யூஸ் பண்ணல. சப்போர்ட் பண்ணதுன்னா சப்போர்ட் ஆர்டிஸ்டா வச்சிட்டோம், வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். படம் வந்து கூட்ட காசை எடுத்துட்டீங்களா இல்ல சும்மா பெருமைக்கு தான் வந்து உட்காந்து நான் எப்படி பண்ற மாதிரி இருக்கீங்களா? சார் ஏன்னா சில பேர் வந்து ரெண்டாம் நாள் sex சொல்றாங்க. நீங்க என்ன நான் சக்சஸ் மீட்டே வைக்கலையே சார் இது. நீங்க மிரட்டலான வெற்றி போட்டிருக்கீங்க. அது ஆமா இப்போ மென்டல் வெட்டி ஏன் போட்டோம்னா, இங்கிலீஷ்ல வச்சு என்ன வைப்பீங்க? அதை புரியல. மிரட்டலான வெற்றிக்கு என்ன வைப்பீங்க? ஒரு ஸ்கேரி சக்சஸ். ஸ்கேரி சக்சஸ் தானப்பா? இல்ல ஃபர்ஸ்ட் டே இப்போ சார், இப்போ நாங்க வெற்றி எது சொல்றோம் தெரியுமா சார், இதுல பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இல்ல சார். எனக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு போட்ட காசு வந்துருச்சா? சார் அந்த படம் இல்ல இன்னைக்கு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல வந்து மறுபடியும் கேள்வி கேட்டீங்க, மறுபடியும் கேள்வி கேட்டீங்க பதில் சொன்னீங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டீங்க, அது பதில் சொல்லி வந்தேன், அது கேள்வி. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நேற்று தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நேற்று போட்டு நீ எப்படி போட்ட காசு எடுத்துட முடியும்? நாங்க போட்ட காசு எடுத்துட்டு வந்து போடவே இல்லையே. சக்சஸ் வந்து போட்ட காசு மட்டும் எடுக்கிறது இல்லை சார். இப்போ எங்களுக்கு பெரிய ஓடிடியில் வந்து நல்ல ஆஃபர் வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு ஃபோன் பண்ணி கர்நாடகாவில் வந்து 30 தேட்டர் நாங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுறோம்னு கேட்டிருக்காங்க. எப்போ சார் பண்ணீங்க கேட்டால் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சார் நெக்ஸ்ட் வீக் இந்தியன் 2 வருது சார் கேட்டேன். அது பாருங்க சார், அதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க, இது கண்டிப்பாக எங்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ தெலுங்குல கேட்டிருக்காங்க, நாங்கள் லாஸ்ட் வீக்லாம் பேசும்போது அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது வெற்றி தானே சார் இது. அதை தாண்டி நேற்று ஃப்ரைடே நீங்கள் புக் மை ஷோவில் செக் பண்ணாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம். மாலில் இருக்க எல்லா தேட்டருமே 80% ஃபுல். ஃப்ராங்காக சொன்னால் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு ஒரு நைட்டு ஃப்ரைடே வேலை முடிச்சுட்டு 10:45 மணி ஷோக்கு போகிறாங்கிறது வெற்றியா இல்லையா? வெற்றியா இல்லையா? லக்கி போலீஸ்காரங்க போட்டதுனாலயோ இன்ஸ்பெக்டரா? அந்த லக்கி கீ சொன்னீங்க இல்லையா, அந்த கீ தான் இந்த படத்துக்கு நிறைய. இந்த லக்கினா இப்ப நான் வந்து சொல்றேன், இந்த எப்பவுமே வாரம் வாரம் வந்து 10 படம் 8 படம் ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த வாரம் வந்து பேசும் படமா உங்க படம் தான் ரிலீஸ். மிரட்டும் படமா? ஆமா. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நானே கேட்கணும்னு பார்த்தேன். ரிவ்யூலாம் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு மிரட்டியிருக்காங்க. ஸ்மிருதி வெங்கட்லாம் வந்து அந்த ஹேங் பண்ணலாம் பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ்காரர் KSK செல்வா நல்லா பண்ணியிருக்காரு. அது எப்படி, அது எல்லா ரிவ்யூருக்கும் அந்த போலீஸ்கார் ரோல் பிடிச்சிருக்கா? சார் ஜிபே பண்றாரு சார் எல்லாருக்கும். எனக்கு புரியவே இல்லை. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்றாரோ இல்லையோ, அந்த ஒரு சீன் வந்து கண்டிப்பா இந்திய சினிமால இது புது ஸ்டோரியா தான் பாக்குற மாதிரி இருக்குது எல்லாரும். கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. போலீஸ் நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம தலைவர் கூட நடிக்கிறீங்க, தலைவர் கூட நடிக்கிறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்ப இவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏன்னா நீங்க எப்பவுமே வந்து ஒரு காமெடி ரோல் தான் பண்ணுவீங்க, திடீர்னு வந்து அவர் வந்து இல்ல ஷட்டில் எனக்கு ரோல் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் முடிச்ச உடனே தலைவர் படம் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு டிராவல்? இல்ல சொல்லலாமா? அங்கேயே உட்காருங்க இல்லைன்னா டேபிள் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாமா? மைக்கு இல்ல தலைவர் கூட பண்ணிட்டு இருக்கேன், வேட்டைகள்ல பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எல்லாருக்கும் இந்த தலைவர் கூட நடிக்கணும்னு ஒரு கனவு இருக்கும். ஸோ அது எனக்கு நடந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படத்துல வந்து சார் எனக்கு முன்னாடியிலேருந்து அவர் தெரியும். அவருக்கு பயங்கரமான ஹியூமர் சென்ஸு,
இந்த படத்துல காமெடி இருக்கும்னு நினைச்சு தான் வந்தேன். இல்ல ஒரு சீரியஸான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி சார் இந்த படத்துல நடிக்க வச்சாங்க. ரொம்ப ஹாப்பி தான் இந்த படம் நடிச்சது. மகாராஜா படம் நடிச்சிருக்கீங்க. அதுல வந்து திருடனா இருக்கிற ஒரு ஆளை வந்து போலீஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி பாத்தீங்களா, அவர் என்ன சொன்னாரு, இந்த படம் பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த வேட்டையன் படம் நடிக்கிறீங்களா, அதை பத்தி உங்க பெரிய ஆர்டிஸ்ட் என்ன சொன்னாங்க? அதான் அந்த படம் முடிச்சாக்குல சேதனை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாரு. இப்போ சேதனை சொல்லி நான் ஒரு சேதனை கூட ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்லி ஒரு 4 படம் காமெடியனா நடிக்கிறார் அண்ணன் சொல்லி. ஆமா சார், நிறைய பேர் சினிமா செலிபிரிட்டிஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. யாராச்சும் அவங்க படம் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சினிமா செலிபிரிட்டியா? மியூசிக் டைரக்டர் ஆரம்பிச்சு எனக்கு வந்திருக்கு. எனக்கு வந்து நடிகர் தங்கதுரை அவங்களாம் கால் பண்ணி நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, RR ஃபிலிம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணாங்க. படத்துல ஒரே ஒரு காமெடி வச்சிருக்கீங்க. இல்ல தங்கதுரை மட்டும் தானே சொன்னாரு. ஆமா ஆமா இல்ல நம்ம நண்பர் தான். அவர் வந்து கால் பண்ணி ஒன்று சொன்னாரு, நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த படத்துல உங்களோட பேர் என்ன சார்? இந்த படத்துலயே சார் அதான் சார் வாட்ச்மேன். நேம் வந்து வந்துட்டீங்களா? ஆமா ஆமா பாலா. அந்த பையன் ஒரு விஷயம் சொல்லுவான், நீ வாலிபாலா ஃபுட்பாலான்னு கேட்பான். அதுக்குள்ள காமெடி தான். ஏன் அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் என்னன்னா, அது இந்த இறந்த குழந்தை தான் வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது நீங்க அதை ஆமா கிரிக்கெட் பாலா இது பாலாச்சுல இது அவர் சொன்னது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கான மூடு அதுதானே. ஃபுட்பால் கிரிக்கெட் பால் நீ ஃபுட்பால்னு சொல்லிருக்கணும். சொல்ல சரி, உங்க கிட்ட என்ன கேட்கணுமா? யாரோ நீங்க கேட்கணும் டான்ஸ் ஆனாங்க, அதே சொல்லிட்டீங்க. வேற இந்த பிளாக் மேஜிக் பண்ணும்போது எப்படி பயமா இருந்தது எங்களெல்லாம் கேட்டீங்களே. எப்ப லாஸ்ட்லயா வாட் தே want to kill everyone doing black magic. நீங்க வேற என்னமோ எதிர்பார்க்கறீங்க தெரியுது. thinking we are afraid of your black magic. Seriously? Lastly you shown us that அந்த சாங் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சாங் சார் அவங்களுக்கு black magicல நம்பிக்கை இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. You believe in black magic? No, I believe in God only. அப்புறம் எப்படி எடுத்து நடத்தீங்க அதை? அப்புறம் How you எப்படி acted like a black magician? Huh? How you acted like a black magic lady? My director taught me. So that's why I did that. யார புரியல. black magic ah? How you want to do any black magic? If you No. do black magic in real life, who you do black magic? do him, do this guy. He's only மியூசிக் டைரக்டர் Yeah. whom you going to do Who the you black do magic. black magic? I will think about it. See, I will think. please do on do this. He only very unconscious after watching that song. You like my song? Oh, thank you. சாங் உங்களோட சாங்காவே 3 தடவை படம் பார்த்திருக்காரு. He watched the movie 3 times only for your 3 song. times. He doesn't know YouTube. We can watch song. எனக்கு அந்த இதான் Movie he ஞாபகம் watched 3 times for song. ஜப்பான்காரன் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான். Wow. Okay. Thank you. Thank you so much. Thank you all.